எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாசுரம் 30. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கம்மலத் தன்தெரியர் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். இது நம்ம எவ்வளோ எளிதாக நம்ம கண்ணனுடைய அருளை பெற முடியும், எவ்வளோ எளிதாக முக்தி அடைய முடியுங்கிறதுக்கு நம்ம ஆண்டாள் பிராட்டி கொடுத்த 30 பாசுரம். இது எவ்வளோ ஈஸியாக நம்ம கண்ணனை அடையலாங்கிறது இருக்குது. நம்மளும் கண்டிப்பாக கண்ணனுடைய திருவடியை அடைவோம், முக்தி பெறுவோம்னு சொல்லி இந்த 30வது பாசுரத்தை நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.